நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். நான் இன்னைக்கு ரூத் 3ஆம் அதிகாரத்துல இருந்து பேச விரும்புறேன். அந்த குறிப்பிட்ட வேத பகுதி பத்தி சொல்லிட்டு அதுல இருந்து அன்றாட வாழ்க்கையில நாம பின்பற்றக்கூடிய சில பாடங்கள் பத்தியும் பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன். இந்த அதிகாரம் ரூத் போவாஸோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அதிகாரம். அப்பதான் அவங்க முதல் முறையா பாத்துக்கிறாங்க. நகோமி ரூத்துக்கு சில ஆலோசனைகளும் சொல்லி அனுப்புறாங்க. இன்னும் தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்க நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஒரு நாள் நகோமி ரூத்தை கூப்பிட்டு பேசுறாங்க. உனக்கு சுகமா வாழ்ந்திருக்கும்படி உனக்கான நிரந்தரமான ஒரு வீட்டை நான் ஏற்படுத்த விரும்புறேன். அங்க உனக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சில ஆலோசனைகளை சொல்றாங்க. போவாஸ் கூட எப்படி பழகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ரூத் நகோமி கிட்ட சொல்றாங்க, நீங்க சொல்றபடி எல்லாம் நான் செய்வேன். போய் ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க. அவங்க மாமியார் சொன்ன எல்லா ஆலோசனைகளுக்கும் அப்படியே செவி கொடுத்து பின்பற்றினாங்க. 5ஆம் 6ஆம் வசனத்துல இதை பாக்குறோம். என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நகோமி சில ஆலோசனைகளை ரூத்துக்கு சொல்றாங்க. போவாஸோட வயலுக்கு போ, அவன் தனியா இருப்பான் அப்படின்னு சில பயங்கரமான யோசனைகளை சொல்றாங்க. நீங்களே அதை வாசிச்சு பாருங்க. அதை அப்படியே செய்யறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் பாருங்க. போவாஸோட பாதத்துல போய் படுத்துக்கணுமா? போவாஸ் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. ஒருவேளை அவர் ஒரு கோவக்கார மனுஷனா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏய், இவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஒருவேளை துரத்தக்கூடிய ஒரு மனுஷனா இருந்திருந்தா, அது வரைக்கும் போவாஸ் ஒரு அமைதியான கனிவான ஆள்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அப்படி ஒரு சூழல்ல அவர் எப்படி நடந்துக்குவாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. இருந்தாலும் அதை பத்திலாம் யோசிக்காம மாமியார் சொன்னதை அப்படியே செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு துணிச்சல் தேவைப்பட்டது. யாருக்காக நான் பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. கேட்டுட்டு இருக்கிற உங்கள ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் செய்ய வேண்டி இருக்குது, ஆனா பயத்துல அதை நீங்க செய்யாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. துணிஞ்சு அந்த பயத்தை உடைச்சு செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அதோட தொடர் விளைவுகள் என்னவாவும் இருக்கலாம். அந்த சூழல்ல ரூத்துக்கு என்னதான் நடக்க வாய்ப்பு இருந்தது? ஒருவேளை போவாஸ் ரூத்தை சரியா புரிஞ்சுக்காம இருந்திருந்தா, ஒரு காலமும் அந்த வயலுக்குள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு அவர் ரூத்தை துரத்தி விட்டு இருந்திருக்கலாம். ஆனா இதுதான் நம்முடைய ஆண்டவரோட அற்புதமான நடத்துதல். சரியான நபர்கள் எப்படி உங்களுக்கு ஆதரவு தரணும், எப்படி உங்க பக்கத்துல நிக்கணும், உங்க நீங்க சொல்றத அவங்க ஏத்துக்கணும் அப்படின்றத ஆண்டவர் பார்த்துப்பார். மரியாள் யோசேப்பை எடுத்துக்கோங்க. யோசேப்பு கூட நினைச்சாரு மரியாளை ரகசியமா தள்ளி விட்டுறலான்னு அவர் நினைச்சாரு. ஆனா கர்த்தருடைய தூதன் யோசேப்போட பேசினார், கனவுல பேசினார். இங்க பாரு, நான் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன், ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான நபர்களை நமக்காக கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. ரூத் ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு போவாஸ் கேட்கல. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு முதிர்ச்சியான மனநிலையில அந்த விஷயத்தை அவர் கையாண்டார். ஆண்டவர் சரியான வழியில உங்களை அப்படி நடத்துவார். போவாஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், பேசணும் அப்படின்னு மாமியார் நகோமி சொன்னதை அப்படியே ரூத் செஞ்சாங்க. வசனம் 14 பாருங்க. அவள் விடியற் காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். எவ்வளவு முதிர்ச்சியோட அந்த விஷயத்தை கையாளுறாங்க பாருங்க. மக்கள் என்ன சொன்னா நமக்கு என்ன, பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கல. சிலர் அப்படி ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. மற்றவங்க என்ன சொன்னா எனக்கு என்ன, என்ன முட்டாள்னு சொல்லுவாங்களா, என்ன விபச்சாரக்காரன்னு சொல்லுவாங்களா, மோசமானவன்னு சொல்லுவாங்களா, எப்படியும் சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சிலர் இருக்கிறாங்க. ஆனா இங்க இவங்க அந்த விஷயத்த ரொம்ப அழகா கையாண்டாங்க. யாரும் என்னமும் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்க இல்ல. அவங்க ரொம்ப ஞானமா முதிர்ச்சியா அதை கையாண்டாங்க. வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய சூழல்ல, முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல, முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆண்டவர் எனக்கு முடிவெடுக்கிறதுக்கான சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு, நான் என்ன முடிவும் எடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, மற்றவங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தங்களுக்கு நீங்க தடுக்கல்லா இருக்கக்கூடாது. உங்களோட செயல்கள் அப்படி அமைஞ்சிடக்கூடாது. அதை நீங்க முதிர்ச்சியா ஞானமா கையாளணும். அங்க கடைசியா என்ன நடந்ததுன்னு பாருங்க. ரூத் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. நகோமி சொன்ன எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அவங்க நகோமி கிட்ட திரும்ப போய் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. வசனம் 18 பாருங்க. நகோமி சொல்றாங்க, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்
இளைப்பாற மாட்டான். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா, எடுக்க வேண்டிய படிகளை எடுத்து வச்சுட்டீங்கன்னா, நடவடிக்கைகளை எடுத்துட்டீங்கன்னா, துணிச்சலா நீங்க கூடுதலா இன்னொரு அடி எடுத்து வச்சீங்கன்னா, விசுவாசத்துல அடி எடுத்து வச்சீங்கன்னா, அப்படி நீங்க எடுக்க வேண்டிய எந்த நடவடிக்கைகளையும் நீங்க கவனமா, ஞானமா, சரியா செஞ்சு முடிச்சு, கடவுள் எப்படி அழகா நடத்தியிருக்காருன்னு நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா, அத பார்க்குற மற்ற மக்களும் அதுக்கு சாட்சியா இருப்பாங்க. அதாவது நீங்க என்ன செய்யணுமோ, அத நீங்க சரியா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா, பொறுமையா காத்திருங்க. ஒரு அடி எடுத்து வச்சிருக்கீங்களா, பொறுமையா காத்திருங்க. அதுக்கு மேல ரொம்ப அழுத்தம் குடுக்காதீங்க. அது நடந்தே தீரணும்னு பிடிவாதம் பண்ணாதீங்க. பொறுமையா காத்திருங்க. அது நடக்கும். அத நீங்க பார்ப்பீங்க. நீங்க இந்த முக்கியமான உண்மைய புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் பதில் தரணும்னு காத்திருக்கிறீங்களோ, அதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள நீங்க தான் எடுக்கணும். நீங்களே அதுல இறங்கி செயல்பட வேண்டியது இருக்கலாம். சில நபர்களோட தொடர்பு ஏற்படுத்தி அவங்கள செயல்பட வைக்க வேண்டியதும் வரலாம். அது என்னவா இருந்தாலும் உங்களோட பகுதி வேலைய நீங்க தான் செய்யணும். செஞ்சுட்டு பொறுமையா காத்திருங்க. ஆண்டவர் என்ன செய்றாருன்னு அவருக்காக காத்திருங்க. சரியான நபர்கள அவர் உணர்த்துவாரு. தேவைகள சரியா சந்திப்பாரு. சரியான கதவுகள சரியான நேரத்துல திறப்பாரு. அதினதின் காலத்தில் சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.